டெய்லி லேர்னிங் சேலஞ்சில் வந்து இன்றைக்கி வந்து நாம் பார்க்க போகிற விஷயம் வந்து பவுண்டரி லேயர் தியரி. பவுண்டரி லேயர் தியரினா எப்படி நம்ம இது பண்ணுறோன்னா, ஒரு சாலிட் பாடி எடுத்துக்கிறோம். சாலிட் பாடி எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாலிட் பாடி மேலே வந்து ஒரு ஃப்ளோ நடக்குது. சாலிட் பாடி மேலே ஒரு ஃப்ளோ நடக்குது. when ரியல் அது போடுற ஃப்ளூயிட் வந்து ரியல் ஃப்ளூயிட் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஒரு ரியல் ஃப்ளூயிட் இருக்குது, அது சாலிட் பாடி மேலே ஃப்ளோ நடக்குது. நடக்கும்போது என்னென்னா, அட் த பவுண்ட்ரி the velocity will be 0. velocity of fluid வந்து பவுண்டரியில் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவாக தான் இருக்கும். பவுண்டரியில் velocity of fluid வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு போட்டுப்போம், இப்படி போகுது, இப்படி போகுது. போகும்போது இந்த பவுண்டரி இதான் பவுண்டரி, இந்த பவுண்டரியில் velocity is 0 அப்படின்றது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா velocity increases to the free stream velocity. ஒரு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது இது வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், velocity increases to free stream velocity. ஸோ ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டினா மேலே இருக்க சர்ஃபேஸில் உள்ள ஃப்ளோ வந்து எங்கே மேலே இருக்கோ அதான் ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி. இது வந்து யூ கேபிட்டல் யூன்னு சொல்லலாம், இல்லை யூ இன்ஃபினைட் கூட சொல்லுவாங்க, ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டி. ஸோ இந்த பவுண்டரியில் இங்கே ஜீரோவாக இருக்கிறது ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த ஃப்ரீ ஸ்ட்ரீம் வெலாசிட்டியை ரீச் ஆகும் அப்படின்றாங்க. when it moves perpendicular, இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் எப்படி இருக்குது, it is perpendicular. If the boundary, as we move away from the boundary in perpendicular direction, velocity increases to free stream velocity சொல்றாங்க. It means அங்கே என்ன ஆகுதுன்னா velocity கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதில்லை, it means velocity gradient exists அப்படின்றது தான் அங்கே கருத்து. Boundary layer is thin where the variation of velocity u equal to 0 at the solid boundary and u equal to infinity in perpendicular direction to boundary. இந்த boundary layerன்றது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இதுதான் boundary layer, செல்லமாக டெல்டான்னு கூப்பிடுவோம். பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவுட் சைட் த பவுண்டரி லேயர், இந்த இடம் தான் அவுட் சைட் த பவுண்டரி லேயர். இது ஃப்ரீ சர்ஃபேஸு, இந்த லேயர் பேர் பொட்டன்ஷியல் லேயர், இந்த லேயர் பேர் பவுண்டரி லேயர். அவுட் சைட் த பவுண்டரி லேயர் velocity gradient does not exist. Inside the boundary layer velocity gradient exists, outside the boundary layer velocity gradient does not exist அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா velocity is constant அர்த்தம். ஸோ velocity வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே நேர்கோட்டிலே இருக்கா, velocity is constant அர்த்தம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் பவுண்டரி லேயர் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, பவுண்டரி லேயரை 3 வகையாக பிரிக்கிறாங்க, லேமினார், டிரான்சிஷன், டர்புலண்ட். அதை எப்படி பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, ரெனால்ட்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் ரோ வி எக்ஸ் பை மியூ ஆர் வி எக்ஸ் பை மியூ. எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது 2 வகையாக பிரிக்கும் போது லேமினார் பவுண்டரி லேயர்னா 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ரெனால்ட்ஸ் நம்பர், ஃபார் ஃப்ளாட் பிளேட்டுக்கு 5 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அது லேமினார் பவுண்டரி லேயர், ஃப்ளாட் பிளேட்டுக்கு 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அது டர்புலண்ட் பவுண்டரி லேயர்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆர்ன்றது ரெனால்ட்ஸ் நம்பர், எக்ஸ்ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லீடிங் ஏஜ் இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்றது எடுத்துக்கலாம். பவுண்டரி லேயர் திக்னஸ், boundary layer thickness வந்து பார்த்தீங்கன்னா it is distance from the boundary to the point, it is distance from the boundary to the point where the velocity of fluid is approximately equal to the 99% of free stream velocity. இந்த boundary இங்கே இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், இங்கேருந்து எங்கே 99% of velocityக்கு ஈக்குவலாக இருக்கானோ, இங்கே வந்து u infinite அப்படின்னா இங்கே வந்து 0.99 times of u infinite. ஸோ இந்த வரைக்கும் இருக்க தூரம் தான் boundary layer. It is distance from the boundary, அதாவது இந்த இடத்துல இருந்து to the point, ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்டில் velocity of fluid is equal to approximately equal to 99% of free stream velocity. ஃப்ரீ ஸ்ட்ரீம்னா மேலே மிதக்கிற velocity, மேலே போகிற velocity. ஸோ அதான் வந்து பவுண்டரி லேயர் சொல்லுவாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, u less than u infinite இருக்கனால hence the discharge is less in the region. To compensate for reduction in discharge, the boundary is displaced outward in the perpendicular direction. ஸோ பவுண்ட்ரி இருக்குன்னா அந்த பவுண்ட்ரி வந்து டிஸ்சார்ஜ் கம்மியாக இருக்கனால அது கொஞ்சம் மேலே டிஸ்பிளேஸ் ஆகும். அந்த பவுண்ட்ரி, அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற தூரம் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். பவுண்ட்ரி டிஸ்பிளேஸ் ஆகிற தூரம் எந்த காரணத்துக்காக, டிஸ்சார்ஜை ரிடக்ஷன் இன் டிஸ்சார்ஜை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அது மேலே போகுது. ஸோ அதை எப்படி ஃபார்முலாவில் சொல்லலாம்னா, டெல்டா ஸ்டார் ஈக்குவல் டு 0 to டெல்டா 1 minus u by u infinite dy போட்டால் கிடைக்கும். இப்போ லீனியர் ப்ரொஃபைல் u by u infinity y by டெல்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா டெல்டா ஸ்டார் ஈக்குவல் டு டெல்டா பை 2ன்னு வரும் உங்களுக்கு இன்டெகிரேஷனுக்கு அப்புறம். மொமெண்டம் திக்னஸ்னா as the due to the boundary layer reduction, due to the formation of boundary layer, the velocity, so momentum also decreases அப்படி சொல்கிறான். அதாவது velocity குறையும்,
ஸோ மொமெண்டமும் குறையும். ஸோ மொமெண்டம் திக்னஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் டிஃபைன் த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் நார்மல் டு த பவுண்டரி ஆஃப் த சாலிட் பாடி by which boundary should be displaced to compensate for reduction in momentum. எல்லாமே காம்பன்சேட் தான். இங்கே மொமெண்டம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு காம்பன்சேட் பண்ணால் அது மொமெண்டம் திக்னஸ். அதே வந்து டிஸ்சார்ஜ் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு காம்பன்சேட் பண்ணால் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா, இது வந்து மொமெண்டம் திக்னஸ் வந்து தீட்டான்னு சொல்லுவாங்க. 0 to delta u by u star open the bracket 1 minus u by u star into dy, u by u infinite into dy. Theta equal to delta by 6 அப்படின்னு வரும் நமக்கு கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணால் u by u infinity-க்கு y by deltaன்னு சப்ஸ்டிட் பண்ணால் delta by 6ன்னு கிடைக்கும். இப்போ எனர்ஜி திக்னஸ் அடுத்து பார்க்க போகிறோம். எனர்ஜி திக்னஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, டெல்டா டபுள் ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. டெல்டா டபுள் ஸ்டார் இட் இஸ் டிஃபைன்ட் as the distance measured perpendicular to the boundary of the solid body by which boundary should be displaced to compensate for reduction in kinetic energy. இது எதுக்கு காம்பன்சேஷனா, ரிடக்ஷன் இன் கைனடிக் எனர்ஜிக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுனால மொமெண்டம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே போல் கைனடிக் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். அதே போல் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்சார்ஜும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிஸ்சார்ஜ் டிக்ரீஸ் ஆகிறத காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உருவானது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ். மொமெண்டம் கம்மியாகிறதுக்கு காம்பன்சேட் பண்ணது தான் மொமெண்டம் திக்னஸ். கைனடிக் எனர்ஜி கம்மியாகிறது காம்பன்சேட் பண்ணது தான் எனர்ஜி திக்னஸ். ஸோ டெல்டா டபுள் ஸ்டார் ஈக்குவல் டு 0 to delta u by u infinity open the bracket 1 minus u square by u infinity square dy. இப்போ டெல்டா டபுள் ஸ்டார் இப்போ u by u infinity-க்கு வந்து y by delta அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணி முடிச்சா நமக்கு டெல்டா டபுள் ஸ்டார் ஈக்குவல் டெல்டா பை 4 அப்படின்றது தெரியும். எப்பவுமே 4 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா யார் அண்ணன் யார் தம்பி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பவுண்டரி லேயர் தான் அண்ணன், எப்பவுமே வந்து பவுண்ட் லேயர் திக்னஸ் தான் அண்ணன். பவுண்ட் லேயரை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அண்ணன்டா அப்படி சொல்லணும். தீட்டாவை பார்க்கும்போது தம்பிடா அப்படின்னும். தீட்டா வந்து மொமெண்டம் திக்னஸ் தான் தம்பி. இப்போ நடுவில் 2 பேரில் யார் வருவாங்க அப்படின்னா டிக்கு அப்புறம் இ. ஏபிசிடி தெரிஞ்சால் போதும். ஏபிசிடியில் டிக்கு அப்புறம் இ அப்படின்ட்டு தெரிஞ்சால் இது போகும். ஃபஸ்ட்டு அண்ணன்டா பவுண்டரி லேயர் திக்னஸ், தம்பிடா மொமெண்டம் திக்னஸ். ஏபிசிடியில் டிக்கு அப்புறம் இ வரும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பவுண்டரி லேயர் திக்னஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் திக்னஸ், மொமெண்டம் திக்னஸ் அப்படின்னு வரிசை ஞாபகம் வச்சுக்கணும். யார் அண்ணன், இவன் தான் அண்ணன். யார் தம்பி, இவன் தான் தம்பி அப்படின்றது தெரியும். இப்போ ஏபிசிடியிலேயே பார்த்தீங்கன்னா பிக்கு அப்புறம் தான் டி வரும், டிக்கு அப்புறம் தான் இ வரும், இக்கு அப்புறம் தான் எம் வரும். ஸோ அந்த ஏபிசிடி தெரிஞ்சாலே போதும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம மூளையை போட்டு கசைக்கு புளியெலாம் தேவையில்ல. ஏபிசிடி வரிசையாக சொல்லி பார்த்தா ஏ இங்கே ஆட்டத்தில் இல்லை, பி நான் பவுண்டரி திக்னஸ், சி அதுக்கப்புறம் டி அதுக்கப்புறம் இ அதுக்கப்புறம்